பேச வருகின்றார் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜெகநாதன் ஐயா அவர்கள். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனிய தமிழறிவு வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம். வணக்கம். குரலும் பொருளும் அதிகாரம் 132 புலவி நுணுக்கம் எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது என்னுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜெகநாதன், உத்திரமேரூர். ரஷ்யாவில் கிரெம்ளின் மாளிகையின் அடித்தளத்தில் டங்ஸ்டன் உலோகத்தால் ஒரு சிறிய அறை ஒன்று கட்டப்பட்டுள்ளது. பிற்காலத்தில் பெரும்போர் இன்ன பிறவற்றால் பெரும்பான்மை மக்கள் இனம் அழிந்தாலும் எஞ்சி இருப்போருக்கு பயன்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு சில நூல்கள் அந்த அறையில் சேமித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த நூல்களில் திருக்குறளும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது. திருக்குறள் இன்பத்துப்பால் அதிகாரம் 132 புலவி நுணுக்கம். நுட்பமாக தென்படும் காரணத்தை பெரிதாக்கி புலவி மேற்கொள்ளப்படுகின்றது. காதல் உணர்வு மிகுதியாக ஏற்பட்டதன் விளைவே இது. படித்து இன்புறுவதற்கு மிகவும் சுவை பயப்பது. புலவி நுணுக்கம் அதிகாரத்தில் உள்ள குறளையும் பொருளையும் சிந்திப்போம். அதிகாரம் 132 புலவி நுணுக்கம். 1311வது திருக்குறள். பெண் இயலார் எல்லாரும் கண்ணின் பொது உண்பர் நுண்ணேன் பரத்த நின் மார்பு. விளைமகளை விரும்புவானோ? பெண்கள் அனைவரும் உன்னை கண்களால் அனுபவிப்பர். எனவே உன் மார்பை சேரேன். 1312. கூடி இருந்தேமா தும்மினார் யாம் தம்மை நீடு வாழ்க என்பாக்கு அறிந்து. யாம் ஊடியிருந்தபோது நான் ஊடல் தீர்ந்து அவரை நெடிது வாழ்க என்பதாக அவர் தும்மினார். 1313. கோட்டுப்பூ சூடினும் காயும் ஒருத்தியை காட்டிய சூடினீர் என்று. நான் மலர்ந்த மலர்களால் ஆன மாலையை சூடினாலும் நீர் விரும்பிய ஒருத்திக்கு இதனை காட்டும் பொருட்டு அணிந்தீர் என்று கோபிப்பார். 1314. யாரினும் காதலம் என்றேனா ஊடினால் யாரினும் யாரினும் என்று. நான் எல்லோரையும் விட உன்னை நேசிக்கின்றேன் என்று கூறிய போது யாரினும் யாரினும் என்று பிணங்கினாள். 1315. இம்மை பிறப்பில் இம்மை பிறப்பில் பிரியலம் என்றேனா கண்ணிறை நீர் கொண்டனள். இப்பிறப்பில் பிரியேன் என்று கூறிய போது மறுபிறவில் பிரிவேன் என்று பொருள் கொண்டு கண்களில் நிறைந்த நீர் கொண்டாள். 1316. உண்ணினேன் என்றேன் மற்று என் மறந்தீர் என்று என்னை புல்லால் புலத்த கழல். உன்னை நினைத்தேன் என்று கூறினேன், இங்கனம் நினைக்கும் முன் மறந்தீர் என்னை என்று பிணங்கினாள். 1317. வழித்தினால் தும்பினாக அழித்து அழுதால் யார் உள்ளி தும்பினீர் என்று. நான் தும்பினேன் உடனே வாழ்த்தினாள். பின்னர் யார் நினைத்ததால் தும்பினீர் என்று கூறி அழுதாள். 1318. தும்முச் செருப்ப அழுதால் நுமர் உள்ளல் எம்மை மறைத்தீரோ என்று. நான் தும்மலை அடக்கிய போது உமக்கு வேண்டியவர் நினைத்ததை மறைத்தீரோ என்று சொல்லி அழுதால். 1319. தன்னை உணர்த்தினும் காயும் பிறர்க்கு நீர்
பிற பெண்களிடத்தும் இவ்வாறு ஊடல் தீர்ப்பீரோ என்று கோபித்தாள். 1320வது திருக்குறள். நினைத்து இருந்து நோக்கினும் காயும் அனைத்து நீர் யார் உள்ளி நோக்கினீர் என்று. தலைவியின் அழகியே நினைத்திருந்தாலும் வேறொரு பெண்ணின் அழகை நினைத்து ஒப்பிடுகின்றீர் என்று சினந்தாள். இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குறளையும் பொருளையும் சிந்திப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. மிக்க நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். அருமையான விடயத்தோடு இன்று இணைந்து கொண்டீர்கள். குரலும் பொருளும் நிகழ்விலே மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். இது தமிழறிவி வானொலி, ஜெர்மனி.